தமிழக அரசியல் தேர்தல் களம் தற்பொழுது உச்சகட்ட பரபரப்பை எட்டியிருக்கிறது. இதில் ஒரு கட்டமாக டிடிவி தினகரனை உள்துறை அமைச்சர் அமித்ஷா மிரட்டியிருக்கிறார். அவரது மிரட்டலுக்கு பயந்து போன டிடிவி தினகரன் தலைகீழாக பல்டியடிக்க தொடங்கியிருக்கிறார். இது மட்டுமல்லாமல் கூட்டணி விவகாரத்தில் பிரச்சனையை ஏற்படுத்தும் வகையில் பாரதிய ஜனதா கேட்கும் அமைச்சர் பதவிகள் இது, காங்கிரஸ் கட்சியினர் கேட்கும் அமைச்சர் பதவிகள் இது என்ற தகவலும் வெளியாகி இருக்கிறது. மேலும் தமிழக முன்னாள் பாஜக தலைவர் அண்ணாமலை மகாராஷ்டிரா மாநிலத்தில் சர்ச்சையாக பேசிய வகையில் அவரை கைது செய்ய வேண்டுமென அங்கு போர்க்கொடி பிடித்து வருகிறார்கள். பரபரப்பான இந்த சூழ்நிலை குறித்து ஜெம் தொலைக்காட்சி வழங்கும் சிறப்பு செய்தி தொகுப்பை இப்போது பார்க்கலாம். முதற்கட்டமாக அம்மா மக்கள் முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரனை மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா எப்படி மிரட்டினார் என்ற தகவலை தெரிந்து கொள்ளலாம். அதிமுகவில் அன்புமணி தலைமையிலான பாட்டாளி மக்கள் கட்சி இணைந்த நிலையில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி திடீரென டெல்லி புறப்பட்டு சென்றார். அவர் டெல்லி சென்ற பொழுது உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவரிடம் டிடிவி தினகரனை கட்சியில் இணைத்துக் கொள்வது குறித்து பேச்சுவார்த்தை நடத்தினார். இதனைத் தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமி சம்மதம் தெரிவித்த நிலையில் அவர் சென்னை திரும்பினார். அடுத்த கட்டமாக அம்மா மக்கள் முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் திடீரென டெல்லிக்கு பறந்து சென்று உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்தார். ஆனால் இந்த சந்திப்புக்கு முன்னதாக டிடிவி தினகரனை மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா கைபேசியில் அழைத்து மிகப்பெரிய மிரட்டல் விடுத்திருக்கிறார். இது பற்றி தகவல் வெளியே தெரியவில்லை. தற்போது உள்துறை அமைச்சர் அமித்ஷா டிடிவி தினகரனை மிரட்டியது எப்படி என்ற தகவல் வெளியாகி இருக்கிறது. கடந்த 5ஆம் தேதி தஞ்சாவூரில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழக பொதுக்குழு மற்றும் செயற்குழு கூட்டம் நடந்தது. அப்பொழுது டிடிவி தினகரன் சிறப்புரையாற்றினார். முன்னதாக அவருக்கு ஒரு போன் வந்தது. உதவியாளர் எடுத்துக்கொண்டு வந்து டிடிவி தினகரனிடம் அந்த போனை கொடுத்தார். அந்த போனில் எதிர்முனையில் பேசியவர் உள்துறை அமைச்சர் அமித்ஷா. உடனடியாக அந்த போனை எடுத்துக்கொண்டு ஒரு ஓரமாக நின்று பேசினார். அவர் பேசும்பொழுது சரி சார், ஓகே சார், ஆமா சார் என்பதை தவிர வேற எதுவும் பேசவில்லை. பிறகு மேடைக்கு வந்து அமர்ந்தார். சிறிது நேரம் கழித்து மீண்டும் அமித்ஷாவிடம் இருந்து போன் வந்தது. அப்பொழுதும் தனியாக சென்று கைபேசியில் தினகரன் பேசியிருக்கிறார். முன்னதாக தஞ்சை கூட்டத்தில் பேசும் பொழுது எடப்பாடி பழனிசாமிக்கு தக்க பாடம் புகட்ட வேண்டும் என்று கூறிய டிடிவி தினகரன் போனில் பேசிய பிறகு அதே கூட்டத்தில் எடப்பாடி பழனிசாமியை இனிமேல் யாரும் விமர்சிக்க வேண்டாம் என்று பேசியிருக்கிறார். இது அம்மா மக்கள் முன்னேற்ற கழக நிர்வாகிகள் மத்தியில் அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த நிலையில் தான் டிடிவி தினகரன் டெல்லி சென்று அமித்ஷாவை சந்தித்து 1 மணி நேரம் பேச்சுவார்த்தை நடத்தினார். அப்பொழுதும் உள்துறை அமைச்சர் அமித்ஷா மிரட்டல் தோணிகள், நீங்கள் அதிமுக கூட்டணியுடன் இணையாவிட்டால் உங்கள் மீதான வழக்குகளை மீண்டும் மறுபரிசீலனை செய்ய வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் என கூறியிருக்கிறார். இதனைத் தொடர்ந்து உள்துறை அமைச்சர் அமித்ஷா என்ன பேசினாரோ அதற்கெல்லாம் டிடிவி தினகரன் தலையாட்டி இருக்கிறார். எனவே வருகின்ற தேர்தலில் அதிமுகவுடன் கூட்டணி வைத்திருக்கும் பாரதிய ஜனதா கட்சியில் டிடிவி தினகரன் இணைகிறார். பிரதமர் மோடி வரும்பொழுது ஒரே மேடையில் டிடிவி தினகரன் தோன்றுவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகின்றன. இதற்கிடையே அதிமுக கூட்டணிகள் பாரதிய ஜனதா கட்சி தங்களுக்கு 3 அமைச்சர் பதவிகள் தர வேண்டும் என்று கோரிக்கை விடுத்து வருகிறது. அவர்கள் குறிப்பாக இந்து சமய அறநிலைத்துறை மற்றும் கலை பண்பாட்டுத்துறை, தொழில்துறை ஆகிய 3 பதவிகளை கேட்பதாக தெரிகிறது. இதேபோல் காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரையிலும் 3 அமைச்சர்கள் பதவிகளுக்கு கோரிக்கை விடுத்து வருகின்றனர். அவர்கள் நீர்வளத்துறை, தொழில்வளத்துறை ஆகிய துறைகளை கேட்கிறார்கள் என்பதும் வெளியே தெரிய வந்துள்ளது. அந்த வகையில் அதிமுக பாஜக இடையிலான தொகுதி பங்கீடு இன்னும் இழுபறியில் தான் இருக்கிறது. காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரையில் திமுகவை விட்டு விலகி தமிழக வெற்றி கழகத்தில் இணையும் சூழ்நிலை இருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. இதற்கிடையே மகாராஷ்டிரா மாநிலம் சென்ற தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை அங்கு பேசும் பொழுது மும்பை நகரம் மகாராஷ்டிராவுக்கு மட்டும் சொந்தமல்ல, அது ஒரு சர்வதேச நகரம் என பல கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார். அண்ணாமலையின் இந்த பேச்சுக்கு மகாராஷ்டிரா மாநிலம் முழுவதும் மிகப்பெரிய எதிர்ப்பாலை எழுந்திருக்கிறது. அங்குள்ள அரசியல் கட்சி தலைவர்கள் உடனடியாக அண்ணாமலையை கைது செய்ய வேண்டும் என்று கூறியிருக்கிறார்கள். இது மட்டுமில்லாமல் தமிழ்நாட்டிலிருந்து வந்து இங்கு பேசுவதற்கு நீ யார் என்றெல்லாம் கேள்வி கேட்டிருக்கிறார்கள். தற்போது மகாராஷ்டிரா மாநிலம் முழுவதும் அண்ணாமலை பேச்சாக தான் இருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. இதுபோன்ற அரசியல் பின்னணி செய்திகளை தெரிந்து கொள்ள ஜெம் தொலைக்காட்சியுடன் எப்பொழுதும் தொடர்பில் இருங்கள். நன்றி, வணக்கம்.